ஒரு முஸ்லிம் நோயுற்றிருந்தால் அந்த முஸ்லிமை போய் நலம் விசாரிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கட்டளையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நபி அவர்கள் இதை வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் எப்படி ஒவ்வொருவரின் மீதும் தொழுகை கடமையாக இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் நோயுற்றிருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு அவரை சென்று பார்ப்பது எங்களுக்கு இலகுவாக இருந்தால் அந்த முஸ்லிமை சென்று பார்ப்பது ஃபர்து ஐன் என்று சொல்லுகிறார்கள். கட்டாய கடமை. அந்த முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் நோயுற்றிருக்கிற பொழுது அவர் சொந்தக்காரராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் முஸ்லிம் என்று கேள்விப்பட்டால் அவர் நோயோடு இருக்கிறார் என்கிற தகவல் தெரிந்தால் அவருடைய நோய் விசாரிக்க போகவில்லை என்றால் எப்படி தொழுகையை விட்டால் ஒருவர் குற்றவாளியாக மாறுவாரோ அதே போன்று இன்னும் ஒருவர் அந்த நோய் விசாரிப்பதை விட்டால் குற்றவாளியாக மாறுவார் என்று சொல்கிற அளவுக்கு அது ஃபர்து ஐன் என்ற கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே ஒரு பாடம் இடுகிறார்கள், ஒரு தலைப்பு இடுகிறார்கள். நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வதை கடமை என்கிற பாடம் என்று ஒரு பெயரை போடுகிறார்கள். அப்படி என்றால் அதற்கு கீழே அவர்கள் கொண்டு வருகிற செய்திகள் எல்லாம் நோயாளியை இன்னொருவர் நலம் விசாரிக்க செல்வது கடமை என்கிற விஷயத்தை வலியுறுத்துகிற செய்திகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அது ஃபர்து ஐன் கிடையாது, அது ஃபர்து கிஃபாயா. யாராவது ஒரு சிலரேனும் அவரை நோய் விசாரிக்க போக வேண்டும். யாருமே ஒருவரை நலம் விசாரிக்க செல்லவில்லை என்றால் அந்த ஊர்வாசிகள் அந்த பிரதேசத்தை சேர்ந்த எல்லோரும் குற்றவாளிகளாக மாறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மூன்று கருத்துக்களில் இருந்தும் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நோயாளிகளை நலம் விசாரித்தல் என்பது இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம், இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அது சுன்னத்து முஅக்கதா என்று எடுத்தாலும் சரி, ஃபர்து கிஃபாயா என்று எடுத்தாலும் சரி, ஃபர்து ஐன் என்று எடுத்தாலும் சரி, எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் என்று நாம் தெரிகிற பொழுது அந்த நோயாளியை நலம் விசாரிக்க செல்வதற்கு எங்களுக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் அவரை போய் நலம் விசாரித்தல் என்பது இந்த மார்க்கம் வலியுறுத்துகிற விஷயம். இது மார்க்கத்திலே சொல்லித்தரப்படுகிற ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம், ஒரு வணக்கத்தை நாம் யாருக்காக செய்ய வேண்டும்? அல்லாஹுக்காக மட்டும் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து மட்டும் செய்ய வேண்டும். நாம் இங்கு பயானுக்கு வந்திருக்கிறோம், இதில் நன்மை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இதை அடுத்தவர்கள் நான் பயானுக்கு போகிறேன், நான் அடுத்தவர்களுக்கு முன்னால் மார்க்கத்தை படிக்க போகிறேன் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக நான் செய்தால் நான் ஒரு குற்றவாளி, இஹ்லாஸ் இல்லாத ஒரு பாவியாகத்தான் இந்த இடத்தில் இருந்து எழுந்து போவேன். நான் தொழுகிறேன், அந்த தொழுகை அல்லாஹுக்காக நிறைவேற்றப்படுகிற வணக்கம். என்னை அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களுடைய மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக நான் செய்தால் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்றுதான் ஒருவரை நலம் விசாரிக்க போகிறோம். போகிற பொழுது என்னுடைய நீயத் இருக்க வேண்டும், இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எனக்கு காட்டி தந்த ஒரு இபாதத், ஒரு வணக்கத்தை நான் செய்ய போகிறேன். எனவே நான் போவதை கண்டு யார் புகழ்ந்தாலும் சரி, நான் போகவில்லை என்று யார் இகழ்ந்தாலும் சரி, இது மற்றவர்களுடைய திருப்திக்காக நான் செய்கிற விஷயம் அல்ல. என்னுடைய மாமி நோயோடு இருக்கிறார், என்னுடைய மதினி நோயோடு இருக்கிறார், என்னுடைய மனைவியினுடைய கணவனுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் நோயோடு இருக்கிறார். நான் அங்கு போகவில்லை என்றால், இந்த சந்தர்ப்பத்தில் நான் போய் பார்க்கவில்லை என்றால் அவர்கள் என்ன எண்ணமும் நினைத்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு நாம் நலம் விசாரிக்க செல்வோமாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் இஹ்லாஸை இழந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ்வுடைய இடத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை வைத்தவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவேதான் முதலாவது நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நோயாளிகளை நலம் விசாரித்தல் என்கிற அம்சம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட, வலியுறுத்திய, ஒரு முஸ்லிமுடைய உரிமை என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதருடைய மிக பெரும் சுன்னாக்களிலே ஒன்று. அதை ஒரு வணக்கமாக நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும்.